ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 203வது நாமா திருப்பெயர் வராபய கரான்விதாய நமஹா. வரமும் அபயமும் அளிக்கும் திருக்கரத்தோனுக்கு நமஸ்காரம். வர கேட்ட வரமும், அபய அஞ்சேல் என்று அபயமளிக்கும், கரான்வித கைகளை உடையவன். வரதஹஸ்தம்னு சொல்லி சொன்னால் கை அப்படி கீழாக வைத்திருக்கக்கூடியது. இப்போ திருப்பதியில் ஸ்ரீனிவாசன் எப்பவும் வரதஹஸ்தத்தோடவே இருக்கார். யார் என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாராகவே போய் இருந்துன்னு இருக்காராம். அதனால் அப்படி ஒரு ஹஸ்தம். அபயஹஸ்தம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கையவே மேல் நோக்கி பயப்படாதே நான் இருக்கேன். இப்போ ஸ்ரீரங்கநாதனுடைய ஹஸ்தத்தை பற்றி வர்ணிக்கும் போது அவ்யாத் அபயமுத்ரிதான்னு ஒரு பெரியவர் ரொம்ப விசேஷமாக வர்ணிச்சிருக்கார். ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிட்டாலே போரும் அப்படின்னு அந்த சுவாமி இருக்காராம். ஆனால் இந்த அபயமும் வரதமும் ரொம்ப முக்கியமான ஹஸ்தம். இதில் ஆச்சாரிய பகவத்பாதர்கள் சௌந்தரரில் கொண்டு போய் சொல்லும்போது, ஹே தாயே, நீயோ அபயவரத ஹஸ்தங்களை மற்றவாழை போல காட்டுறதில்லை, ஆனால் உன்னுடையதான திருவடியே இது எல்லாத்தையும் கொடுத்து விடுறதாம். கேட்டதையும் கொடுத்து பயப்படாதேங்கிறதான அந்த அபயத்தன்மையும் கொடுக்கறதாம். அதனால் உன்னுடையதான பாதமே இது எல்லாத்தையும் பண்ணக்கூடியதாக இருக்குன்னு त्वदन्यःपानिभ्याम् अभयवरतो दैवतगणः त्वमेका नैवासि பிரகடிதவராபீத்யபிநயா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் விசேஷமாக வர்ணிக்கிறார். இப்போ நம்ம சபரிகிரீஸ்வர மூர்த்தியுமே ஒரு கையில் சின்முத்ரை, இன்னொரு கை லம்பஹஸ்தம்னு தொங்க விட்டுருக்கூடிய ஹஸ்தமாக தான் இருக்குது. அப்போ சுவாமி சில இடங்களில் வரத அபயஹஸ்தங்களில் இருக்கார். அதாவது பொதுவாக சாஸ்தா எல்லா இடத்துலையுமே ஒரு திருக்கரத்தில் சாட்டையோ இல்லை புஷ்பமோ இதெல்லாத்தான் வைத்து கொண்டிருக்கிறவராக இருப்பார். இப்போது நம்ம ஹிருதயமூர்த்தியான அச்சனார் கோவில் அரசன் தன் திருக்கரத்தில் மாணிக்க பாத்திரத்தை கையில் வச்சுட்டு இருக்கார். நிறைய இடங்களில் சாஸ்தா வரத அபயம்ங்கிறது இல்லவே இல்லை. எங்கேயாவது சில இடங்களில் இருக்கலாமோ என்னமோ. ஆனால் சாஸ்தாங்கிற ரூபத்துக்கு லட்சணமே ஒன்று கையில் சாட்டையோ இல்லை புஷ்பமோ இந்த மாதிரி மாணிக்க பாத்திரமோ இதெல்லாம் தான் சொல்லப்பட்டிருக்கு. 10 கையோட இந்த மாதிரி விசேஷமான சாஸ்திரு தியான ஸ்லோகங்களில் வரத அபய ஹஸ்தமானது இருக்குது. பொதுவாக நாம் சேவிக்கக்கூடிய மூர்த்திகளில் இப்படித்தான் இருக்கிறதா இருக்குது. அப்போது சுவாமியினுடைய திருவடியை இதை எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்து விடுறதாக இருக்குது. அதனால் பகவான் மற்ற ரூபங்களில் இப்போ விஷ்ணு ரூபங்களில் சிவரூபங்கள்லாம் வரத அபயஹஸ்தத்தை வச்சுட்டு இருக்கார் இல்லையா, அப்படி இருந்து எல்லாருக்கும் எப்போவுமே அபயத்தையும் வரத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியதான கையோடு இருக்கார் அப்படிங்கிறது அங்கே சொல்லக்கூடியதாக இருக்குது. அதுவும் அவ்வியாஜ கருணையை வெளிப்படுத்துறது. அது எப்பவும் நான் இருக்கேன்னு பயப்படாதுன்னு சொல்லிக் கொடுக்கக்கூடியதாகவே இருக்குது. இதனால தான் பகவான் தெய்வங்களினுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் எதுக்கு இருக்குன்னு கேட்டாக்கா, தேவி மகாத்மியத்தில் முன்னாடி கொண்டு போய் சொல்லித்து தைத்தியானாம் நாசனம், அசுரர்களுக்கு நாசத்தையும் பயத்தையும் கொடுக்கறதுக்கும் பக்தர்களுக்கு அபயத்துக்காகத்தான் இந்த ஆயுதங்கள்லாம் இருக்கே ஒழிய பகவான் இந்த அபயவரத ஹஸ்த இதையோ ஆயுதங்களையோ வைத்து கொண்டு தான் இதெல்லாத்தையும் செய்யணும்னு இல்லை. நமக்கு எப்பவும் நம்பிக்கையும் அனுகிரகத்தையும் தரணுங்கிறதுக்காகவே பகவானுடைய ஒவ்வொரு முத்திரைகளும் மந்திரசாஸ்திரங்களில் விசேஷமாக அமைக்கப்பட்டதாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல அபயமும் வரதமும் அளிக்கும் திருக்கரத்தோனாக பகவான் இருக்கார். கேட்ட வரத்தையும் அஞ்சேல் அப்படிங்கிறதான அனுகிரகத்தையும் எப்பவும் தரக்கூடிய திருக்கை உள்ளவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.